புதிய வீடியோங்க. திருச்சியில இருந்து சாய் அமோகம் கார்ஸ். நமக்கு வருஷத்துக்கு ஒரு 2 அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கார்களுடைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு எப்பவுமே. இந்த டயத்துல பாத்தீங்கன்னா சின்ன கார்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஹேட்ச்பேக்லயே சின்ன கார், பெரிய கார், வெர்னா இந்த மாதிரியான செடான் டைப்பும் நிறைய கார்கள் இருக்கு. வீடியோ வந்து முழுசா பாருங்க. நிறைய கார்கள் உள்ள இருக்கறனால ஒவ்வொரு காரும் என்னென்ன மாதிரி கார்லாம் இருக்கு அப்படிங்கிற சொல்றதோட ஸ்ட்ரெயிட்டா கார்கள் என்னென்ன கார்கள்லாம் இருக்கு, என்னென்ன பிரைஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஓனர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, நம்புறேன். சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ போல பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிருங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். அதே மாதிரி யூஸ்டு கார்ல உங்களுடைய நண்பர்கள், உங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாராச்சும் யூஸ்டு கார் தேடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வெற்றி சுடர்னு ஒரு பையன் ஏதோ சுத்திக்கிட்டு தெரிஞ்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்ல. அதனால போய் அந்த சேனலை பாருங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. யாராச்சும் கார் தேடுறாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிற பட்சத்துல நிறைய இடத்துக்கு புதிய புதிய இடத்துக்கு போய் தேடுறதுக்கு ஒரு ஊக்கமாகவும் ஆர்வமா இருக்கும். வாங்க இப்ப நம்ம ஓனர் என்ன சந்திச்சு கார்கள் லிஸ்ட் எல்லாம் பாத்துக்கலாம். நம்ம இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. சரி, அதை முதல்ல சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லோ பட்ஜெட்ல நிறைய கார் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 1 to 2.5 லட்சம் ரூபாய்க்குள்ள நிறைய கார் இருக்கு. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நிறைய கார்கள் இருக்கு. நீங்க 5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நல்ல கார் தேடுறீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோல முழுசா பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 7 சீட்டர் கார், இனோவா கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் இந்த மாதிரியான கார்களும் இவங்க வந்து தனியா குடோன் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எதா இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. எதா இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கங்க. முடிஞ்சிச்சுன்னா அவசியம் நேர்ல வந்து ஷோரூம் பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிருச்சு. ஆமா, சேதுவை பார்த்து. எங்களுடைய சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் ரெகுலரா வீடியோ தாங்கண்ணே. நிறைய பேர் கேக்குறாங்க. வெற்றி சுடர் வாடிக்கையாளர்களும் என்னுடைய வாடிக்கையாளர்களும் இல்லைன்னா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாது. உங்களோட ஆதரவும் வாடிக்கையாளர் ஆதரவும் எனக்கு எப்பவும், உங்க அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு எப்பவும் இருக்கணும். கண்டிப்பாண்ணே. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல கார் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லி வியாபாரம் பண்ணி கொடுக்கணும். எதிர்பார்க்கிறோம். நம்மளோட ஆபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கார் வாங்கணும், வந்தவங்க எல்லாம் கார் வாங்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அவசியம். அதுல மத்தவங்க தர ரேட்டை விட நம்ம குறைச்சு தரணுங்கிறது தான் எனக்கு ஆசை. இப்ப ஆடி மாசம் வரப்போகுது. எல்லாம் ஆடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃபர் தருவாங்க. நம்ம ஆடிக்கு முன்னாடியே ஆஃபர் தந்துடலான்ட்டு அட்வான்ஸா இந்த வாட்டி முடிவு பண்ணியிருக்கோம். அவசியம். ஏன்னா எங்களோட வாடிக்கையாளர்கள் தினமும் போன் பண்ணி என்னங்க ஆடி ஆஃபர் என்னங்க இருக்குங்கிறாங்க. சரி, ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கல, முன்கூட்டியே ஒரு 15 நாள் இருக்கையிலேயே நம்ம கொடுத்துடலாங்கிறது நம்மளோட ஐடியா ஆயிருச்சு. இந்த வருஷம் வியாபாரம் பெருகட்டும்ட்டு நம்மளும் நினைச்சிட்டோம். எல்லாரும் கார் வாங்கணுங்கிற கட்டாயத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் லோன் தரணும், சிபில் இருந்தாலும் சரி சிபில் இல்லைனாலும் சரிங்கிற மாதிரி எல்லா பேங்க்லயும் பேசி வச்சிருக்கோம். ரெண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு லெவல்ல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், அந்த ஊர் பிரான்ச் பேங்க்ல நம்ம கேட்டு வாங்கி தரணுங்கிற மாதிரி நாங்க கொண்டு வந்துட்டோம். எல்லா பேங்க் மேனேஜர்ட்டையும் டைப் வச்சு பேசிட்டு தான் இருக்கோம். டிஎஸ்ஐயும் எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆடி ஆஃபர்னு சொல்றது பாத்தீங்கன்னா, முன்பணம் இல்லாத கார்கள் நிறைய வந்திருக்குது. முன்பணமே இல்லாம ஃபுல்லா லோன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துக்கு கார் வாங்கி வச்சிருக்கிறோம். அதை மக்களுக்கு நிறைய விற்கணுங்கிறத இந்த வருஷத்தோட ஆஃபர்னு நான் பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா முன்பணம் இல்லாம கார் வாங்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ உள்ள கன்சிடர் பண்ண முடியும், ஆனா பெரிய அமௌண்ட் கையில இருக்காது. அதுதான் உண்மை. அதுதான் மாச இஎம்ஐ கட்டுறது ஈஸியா இருக்குது அவங்களுக்கு. ஆனா முன்பணமா மொத்தமா எடுத்துட்டு வர்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. மந்த்லி போறது ஈஸியா இருக்கு. மக்கள் வர்றவங்க கஸ்டமரே சொல்றாங்க. அதை வச்சு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம். இதுல என்ன விலை சொல்றோமோ, என்ன பார்கின் பண்றாங்களோ அதுல ஒரு 5-10 நாங்க சொன்ன விலையில இருந்து குறைச்சு தரலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது எங்களோட லாபத்தை குறைச்சிட்டு வாடிக்கையாளர்களுக்கு நிறைய கார் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா திரும்பி திரும்பி வர்றது நம்ம வெற்றி சுடர் கஸ்டமரும் எங்களுடைய ஆபீஸ் தேடி வர கஸ்டமர் இன்னைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக குறைச்சு தரலாங்கிறத முடிவு பண்ணிட்டோம். வாங்க காருங்களை டீட்டெயிலோட பார்ப்போம். வாங்க வாங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கார்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்விஃப்ட் டிசைர். ஓகே. அதாவது 4 சிலிண்டர் உள்ள வண்டி. இப்ப வர்றதெல்லாம் 3 சிலிண்டர். இது 2022 மாடல். வெறும் 34,000 தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இதுல வண்டி இன்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்கும். லெதர் சீட் கவரு எல்லாமே வந்துடும். ஏர் பேக்கு, ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும். இதுல இது விஎக்ஸ்ஐ தானே? விஎக்ஸ்ஐல ஆப்ஷனல் டியூல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும். ஒரே ஓனர் தான். இது வரைக்கும் ஓடி இருக்கிறதே வெறும் 34,000 தான். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இது எவ்வளவு கேக்குறீங்க? இது கேட்கறது பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் இப்ப கூட போயிட்டு இருக்கு 4 சிலிண்டர் வண்டிக்குங்கிறதுனால
ஆனா நம்ம வந்து தர்றது கம்மியா தான் தரலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நேர்ல வந்து பேசும்போது இன்னும் குறைச்சு வாங்கி தரேன். கண்டிப்பா. மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 7 உடைச்சு வாங்கி தரேன். 7 லட்சம் ரூபாய் அவங்க கோட் பண்றாங்க, அதுல இருந்து உடைச்சு வாங்கி தரேன். பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன். சூப்பர்ண்ணே. எப்பவுமே நீங்க அப்படிதான் கரெக்டா இருக்கும் உங்கள்ட்ட. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது பெலினோ, இதுவும் 4 சிலிண்டர் வண்டி தான். ஜீட்டா டைப், இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இது பாத்தீங்கன்னா ஓடி இருக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 85,000. ஓகே. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். டயர் எல்லாம் நல்லா இருக்கும். இன்டீரியரும் வெரி நீட் இன்டீரியர் தான். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்கும். சிங்கிள் ஓனர், இன்சூரன்ஸும் 1 இயர் கரண்ட்ல இருக்குது. ஓகே. மேக்சிமம் எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸ் இப்ப இல்லாத வண்டி ரொம்ப ரேர். 100ல 2 வண்டி ஓ, ஆயிடுச்சு. 100ல 2 வண்டி தான். ஆமா ஆமா. ஏன்னா எல்லா வண்டிக்கும் இன்சூரன்ஸ் கம்பல்சரின்னு சொல்லி போட்டு வச்சாச்சு. நல்ல ஒரு வெயிட்டா இருக்கு. என்ன இது மார்க்கெட் பிரைஸ் என்னென்ன போகுது? நீங்க இது இப்ப மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. ஓகேண்ணே. 6 உடைச்சு நம்ம பண்ணி தரலாம். ஓகேண்ணே. இதுக்கு ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். இதுக்கு ஃபுல் இதுக்கெல்லாம் ஃபுல் ஃபைனான்ஸ். அதுக்கு டிசைருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் 6.5 லட்சம் ரூபாய் பேப்பர் சரியா இருந்ததுன்னா 6.5 லட்சம் ரூபாய் வரையுமே லோன் வாங்கி தரலாம். ஓகேண்ணே. சூப்பர்ண்ணே. இது பாத்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் டீசல் வேரியன்ட்ல சிங்கிள் ஓனர் VX டாப் மாடல். அலாய் வீல், ஏர் பேக், ABS எல்லாமே உள்ள வண்டி. நீட் இன்டீரியரு, ஒரே ஓனர்னால வண்டி வெல் மெயின்டெனன்ஸா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24-25 தரும் பர் 1 லிட்டர் டீசலுக்கு. எவ்வளோ நம்மளுக்கு VX டாப் வேரியன்ட்ல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5 lakhs தான் கேக்குறோம். இதுக்கும் ஃபுல்லா லோன் கிடைக்கும். அந்த 5 lakhs குறைச்சு வாங்கி தரலாம் கஸ்டமர்கிட்ட பேசி. 3 பிளஸ் இல்ல. ஆமா ஆமா. மைலேஜ் நம்மளுக்கு மைலேஜ் 25ங்கிறதால இன்னைக்கு ரொம்ப ரேர். பட்ஜெட் 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்துரும். 5 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்துருதுல, அதுதான் இதுல பெஸ்ட். இதுவே 2-3 பேர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு இது பண்ணிடலாம். இந்த வீடியோ போட்ட உடனே கஸ்டமர் வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. இறைவன் நல்லபடியா நடக்கட்டும். ஏன்னா நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டோம்னா மாசம் இன்னும் ஒரு 8,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். 9,000 ரூபாய்க்குள்ள 9,000 ரூபாய் வரும். பரவாயில்ல, கிட்டத்தட்ட 5 வருஷம் போட்டு தந்துடலாம். இது பாத்தீங்கன்னா Hyundai Venue S டைப் டாப் மாடல். ஓகே. இது பாத்தீங்கன்னா வெறும் கிலோமீட்டர் 60,000 தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இதுவும் நீட் இன்டீரியர், ஏர் பேக், ABS பிரேக் எல்லாமே உள்ள டைப்பு. SX-னா உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும். இதுல அலாய் வீல் மட்டும் வராது. மத்தபடி இன்ஜின் எல்லாமே ஒண்ணுதான். மைலேஜும் உங்களுக்கு நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மியான கார், ஏன்னா பெட்ரோல் வேரியன்ட்னால. இது Hyundai Venue. பெட்ரோல்ல ஒரு கார் வச்சிருக்கோம் நம்ம ஆபீஸை பொறுத்த வரைக்கும். டீசல்ல ஒரு கார் வச்சிருக்கோம். இது மார்க்கெட் எவ்வளவு போகுது? இது மார்க்கெட் பாத்தீங்கன்னா 7 ரூபா கேட்கிறோம். அதுல ஏதாவது கொஞ்சம் குறைச்சு கொடுத்துக்கலாம். இதுக்கு ஃபுல் லோன் ஆகுமா? இதுக்கும் ஃபுல் லோன் ஆகும். ஏன்னா 21 இல்ல. ஆமா. அதனால ஏன்னா இப்ப நடக்கிறது 26, லாஸ்ட் 4 இயர்ஸ் உள்ள வண்டி தான். அதனால ஈஸியா கிடைக்கும். இப்போ முதல்ல பார்த்தது பெட்ரோல், இது இப்ப டீசல். Hyundai Venue திருச்சி நம்பர், இதுவும் திருச்சி நம்பரு. இது டீசல். SX-ல ஆப்ஷனல். இது சன்ரூப், ABS, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ப்ராப்பர் 1 lakh ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6.25 கொடுத்துடலாம். 6.25 கொடுத்துடலாம். ஆமா ஆமா ஆமா. இதுக்கும் ஃபுல்லா 6.5 வரையுமே லோன் வாங்கிக்கலாம். டீசல் வேரியன்ட். மைலேஜ் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 தரும். ஆமா. 1.5 இன்ஜின். ஆமா. 6 ஸ்பீட் மேனுவல் கியர். ஆமா ஆமா. மைலேஜ் கூட கிடைக்கும். அதேதான். சூப்பர்ண்ணே. இதுக்கு ஃபுல் லோன் கிடைக்குமா? இதுக்கு ஃபுல் லோன் கிடைக்கும். டீசல் வேரியன்ட் 19 மாடல். ஓகே. டாடா டியாகோ. ஆக்சுவலி லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா நல்லா பிடிக்கிற கலர் இது. கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா 2017 XZ டாப் மாடல் மேனுவல். ஓகே. இது வெறும் 60,000 தான் ஓடி இருக்குது. இதுவும் நீட்டா இருக்கும். டாப் இன்டீரியர் எல்லாமே ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ். XZ டியூல் ஏர் பேக் செட் எல்லாமே, இன்புல்ட் செட் எல்லாமே வந்துடும். லேடிஸ் பிடிச்ச கலர். ஆட்டோமேட்டிக்கா இருந்தா லேடிஸே எடுத்துருவாங்க. இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா வெரி லோவா கொடுத்துடலாம். இதுக்கு ஃபுல்லாவே லோன் வாங்கி தரலாம். எவ்வளவுன்னு தரீங்க? 4 ரூபா ரேஞ்சுக்கே கொடுத்துடலாம். ஓகே. சூப்பர். ஃபுல் லோன். ஆமா ஆமா ஆமா. ஓகே. XZ டைப். ஆமா. அலாய் வீல் எல்லாமே வந்துருது. ஆமா. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பன் கட்டினா புது கார் ஷோரூம்ல இருந்து எடுத்த வண்டின்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா மாடல் வந்து 25. 25. இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகாத வண்டி. வெறும் 15,000 தான் ஓடி இருக்குது. 1000 cc. இதுல 800 cc கிடையாது, 1000 cc. எல்லாமே நீட்டா இருக்கும். இன்டீரியர் எல்லாமே டபுள் டென் செட் எல்லாமே வந்துடும். RXT வேரியன்டல். ஓகே. இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் செட்டு கிட்ட எல்லாமே போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும்.
நான் அந்த புதுசா ஃபேமிலிக்குன்னு ஒரு கார் எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட்னு சொன்னேன்ல, கையில காசே இல்லாம வந்து பேப்பர் சரியா இருந்தாலோ ஃபுல்லா வாங்கிட்டு போயிடலாம். பேப்பர் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் கட்டுற போட்டாங்கன்னா மாதிரி அதுக்கு இருக்கும். தகுந்த பேங்க்ல போட்டு கொடுக்கலாம். ஓகே, வண்டி எந்த டென்ட் ஸ்கிராட்ச் எதுவும் இல்லாம இருக்கும், தெளிவா இருக்கு. Local தெளிவா number வேற. இருக்கும். ஏன்னா எடுத்து இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. ஆமா, நல்ல நம்பர். இது பாத்தீங்கன்னா வேகனார் ZXi, அதாவது ஆட்டோமேட்டிக். இது டாக்டர் யூசேஜ் வண்டி. ஓகேண்ணே. திருச்சி டாக்டர் தான் அவரு. திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனரு, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்கும். 60,000 ஓடி இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhsக்கு கொடுத்துடலாம். எல்லாம் அந்த 5 லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள நிறைய car ஆமா இருக்குண்ணே. ஆமா, இந்த வாட்டி அதனாலதான் நான் முதல்ல சொன்னதுதான், ஓகே. வந்தா கார் வாங்கிட்டு போன மக்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஆனா எனக்கே ஆர்வமா இருக்குண்ணே ஒவ்வொரு காரையும் பார்க்கையில. ஏன்னா லட்டு மாதிரி இருக்கு எல்லாம். ZXi இல்ல, ஆமா, டாப் வேரியன்ட். ஓகேண்ணே. பேக் வைப்பர் வந்து அலைவில் மட்டும் வராத டைப். பாத்தீங்கன்னா 2012க்கு 13 ம், மிடில் பட்ஜெட் வேகனாரு. ஓகே. VXi ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோட வந்துடும். ம், இது ஓடி இருக்கிறது பாத்தீங்கன்னா 1 lakh ஓடி இருக்குது. இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் தான். இதுவும் நீட்டா இருக்கும் இன்டீரியர் எல்லாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 lakhs கேக்குறாங்க. ம். அதுல ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி தரேன். ஓகே. நல்லா தெரியும். VXi மாடல் கொஞ்சம் பழசானாலும் வண்டி நல்லா. வண்டி கலையாத வண்டி, வண்டி நீட்டா இருக்கும். ஓகே. வண்டி ஓட்டி கத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது வண்டி இருக்கா அதான் மக்கள் கேக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல இதெல்லாம் உள்ளது. 2006 ஆல்டோ ஏசி பவர் ஸ்டேரிங்கோட உள்ளது. ஓ, ஏன்னா இப்ப 800 பவர் ஸ்டேரிங் வராது. வராது, கொஞ்சம் டைட்டா இருக்கும். இது ஓட்டி கத்துக்கிறவங்களுக்காக 1 lakhக்கு தரோம். 1 லட்சம். ஆமா ஆமா, 1 லட்சம் ரூபாய்க்கு மாடல். பவர் 2006 பரவாயில்லைண்ணே. FC எல்லாம் கரண்ட்ல இருக்குது. மக்கள் எடுத்தா பெட்ரோல் போட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நீட் இன்டீரியரா இருக்கும், எல்லாமே தெளிவா இருக்கும். 2006 மாடல். டயர்லாம் புது டயர் பண்ணு. ஆமா ஆமா ஆமா, வண்டி கசங்காத வண்டி. ஒரு சர்ச்சில் ஓடின வண்டி. ஓகே ஓகே. சர்ச்சு ஃபாதரோட வண்டி. அவரு யாராவது பணமே இல்லாதவங்களும் குறைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், குயிட்டில் ஆட்டோமேட்டிக். இது 2017க்கு 18 மாடலு. 250க்கு தந்துடலாம். 2,50,000. ஆமா ஆமா ஆமா, ஓகே. ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்ல லோ பட்ஜெட் கேட்டு வருவாங்க, ஆமா, அவங்களுக்காக இது உள்ள வண்டி. மேக்ஸிமம் அந்த ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ள கஸ்டமருக்காக தான் இது சொல்லி போறதெல்லாம் ரொம்ப இப்ப வந்து சேஃப்டி இஷ்யூஸ். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மாடல் லேட்டஸ்டா போயிருதுல 17 18 வந்துருது இல்ல, அதுக்காக சொல்றேன். ஆட்டோமேட்டிக் உள்ள வண்டி. 16 சிங்கிள் ஓனர் தான், திருச்சி நம்பரு. இதுவும் பாத்தீங்கன்னா மைலேஜ் உங்களுக்கு 24 தரும். ஆமா, குயிட் RXT டைப். இது அப்பனா 800 cc ஆனே. ஆமா ஆமா, இது பாத்தீங்கன்னா நீட் இன்டீரியர்ல எல்லாமே இருக்கும், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்குது. ஓகே. வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி. இதுக்கும் ஃபுல் லோன் வாங்கி தந்துடலாம். இதுக்கு எவ்வளவு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 275க்கு கொடுத்துடலாம். அதுல ஏதாவது குறைச்சு கூட கொடுத்துடலாம். ஆனா இந்த டைம் மக்கள் என்ன கேட்டாலும் அந்த அத்தனை வகையிலும் வச்சிருக்கலாம். 1 to 2 கேட்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. 5 தான். இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஒண்ணு கீழே உள்ள வண்டி. அடுத்த முதல்ல பார்த்தது 2006 ஆல்டோ, இது 2005 ஆல்டோ. இது பாத்தீங்கன்னா 90 ரூபா கேக்குறாங்க கஸ்டமர். அதுல ஏதாவது குறைச்சு கொடுத்துடலாம். இதுவும் பவர் ஸ்டேரிங்கோட உள்ள வண்டி தான். ஏசினா என்னம்மா, ஏசி இருக்கானே? ஏசி உள்ள டைப்மா, ஏசி பவர் ஸ்டேரிங்கோட உள்ள டைப்மா. ஓகேண்ணா. சீட் லெதர் சீட் கவர் எல்லாமே இருக்கும். இது பாத்தீங்கன்னா 2022 வேகனார் ZXi. இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 70,000 ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5.25 தான் கேக்குறோம். 22 மாடலு. என்ன குறைச்சு வாங்கி தர முடியுமோ அதுல குறைச்சு வாங்கி தரேன். இதுக்கும் ஃபுல் லோன் கிடைக்கும், ஏன்னா 22 மாடல்னால. கண்டிப்பா நல்லா இருக்கு வண்டி. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரிட்டாவில் யாராவது லோ பட்ஜெட் இருக்குதான்னு 2-3 கஸ்டமர் தேடி வந்தாங்க. அப்பெல்லாம் வண்டி இல்ல, இப்போ வந்திருக்குது. இதோட பிரைஸ் யாருமே தர முடியாத ரேட்டுக்கு தரேன். 450க்கு தரேன். 2015 கிரிட்டா தரேன். ஓகேண்ணே. பெட்ரோல் காரு. ஓகேண்ணே. லோ பட்ஜெட்ல கிரிட்டாவுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. பட்ஜெட்டுமே லோ இல்ல. ஆமா, பட்ஜெட் ரொம்ப லோ. 450க்கு தந்துடலாமே. 450க்கு யார் கிரிட்டா தர? இன்னைக்கு i20 விக்குது. ஆமா, அதை விட இது விலை கூட. கிரிட்டாவை நாங்க அந்த ரேஞ்சுக்கு தரோம். இது பாத்தீங்கன்னா 2019 i10 கிராண்டு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4.25 கேக்குறோம். அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தரலாம். ஓகேண்ணே. இது பெட்ரோல் வண்டி தானே? ஆமா, இது பெட்ரோல் வண்டி. ஓகே.
டீசல் வண்டி ஆசைப்படுறீங்க பிரதர், அதனால டீசல் வண்டிக்கு அடுத்தது நிக்குது உங்களுக்காக. ஸ்விஃப்ட் டீசலு. ஓகே. இது பாத்தீங்கன்னா 2017 மாடலு, சிங்கிள் டிஜிட் நம்பர், திருச்சி நம்பர், வண்டி நம்பர் வெறும் 4. இது டீசல். இதோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 110 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். ஓகே. எல்லாமே வண்டி நீட்டா இருக்கும், எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்குண்ணே, பார்க்கவே நல்லா இருக்கு. ஸ்விஃப்ட் வண்டி நல்லா இருக்கும். எவ்வளவுண்ணே கேட்டீங்க இதுக்கு? இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 550 கேக்குறோம், அதுல ஏதாவது குறைச்சு வாங்கி தருங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா 2012 மாடல். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2.25 தான் கேக்குறோம். டீசல் வேரியன்ட். இது டீசலானா? ஆமா, எஸ்எக்ஸ் டாப் வேரியன்ட், அலைவெல், டியூல் ஏர் பேக் எல்லாமே வர்றது. ஓகே. 2.25 கேக்குறோம், அதுலயும் இன்னும் ஏதாவது குறைச்சு நாங்க நேர்ல வரையில வாங்கி தரோம். கண்டிப்பா பட்ஜெட்டுக்கு பெரிய செடான் கார் நல்லதுதானே. அடுத்தது பாத்தீங்கன்னா செலீரியோ 2015. இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 260 கேக்குறோம், அதுல ஏதாவது கொஞ்சம் குறைச்சு வாங்கி தரலாம். இந்த வாட்டி எல்லாமே லோ பட்ஜெட் தான் அதிகமா பட்ஜெட் நல்லா இருக்கு. எல்லாம் உள்ள வச்சு ரோட்ல நிக்கிறா லாக் பண்ணி. ஆமா, வெளியில இருக்கறனால லாக் பண்ணிருக்கோம். தேடி வரதா கஷ்டப்பட்டு திறந்து கொடுக்கணும். ஓகே. இது பாத்தீங்கன்னா 2011 i20 பெட்ரோல் கார். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2 ரூபா கேக்குறோம், அதுல ஏதாவது கொஞ்சம் குறைச்சு வாங்கி தரலாம். ஓகே. எல்லாமே 2 ரூபா. ஆமா, இது லோ பட்ஜெட் காரு. ட்விட்டர் கஸ்டமர் மெயின்டைன் பண்ண தெரியாம வச்சிருக்காரு, நான் எடுத்து செலவு பண்ணணுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு 2.25 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். ஓகே. மாடல் 16க்கு 17 800 cc. ஓகே. இது விஸ்டா குவார்டர் ஜெட் இன்ஜின், ஒரே ஓனர் தான் இது வரைக்குமே. 2010 மாடல், வண்டி வெல் மெயின்டெனன்ஸ்ல இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 150க்கு தந்துடலாம். 1,50,000 டீசல் கார் 150க்கு தந்துடலாம். ஓகே. இது சாண்ட்ரோ 2012 GLS. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 225 கேக்குறாங்க கஸ்டமர், ஆனா ஒரு 2 lakhs கொடுத்துருவாரு. ஓகே. 2012 மாடல் GLS. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்சி நம்பர் ஜென் எஸ்டிலோ, வெறும் 60,000 தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது. ஒரே 2 ஓனர் இது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 கொடுத்துடலாம். 150க்கு கொடுத்துடலாம். ஓகேண்ணா. ஜென் எல்லாம் எடுத்து ஓட்டணும்னா ஒரு பெரிய காருக்கு மைலேஜ் நல்லா இருக்கும். ஓகேண்ணா. ஜென் எஸ்டிலோ திருச்சி நம்பர் நல்லா இருக்கு. அண்ணா ரொம்ப நன்றி, வேகமாவும் விறுவிறுப்பாவும் சொல்லி முடிச்சிட்டோம். கண்டிப்பா. ஓகேண்ணா. உங்களுக்கு என்ன தேவையோ இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்களே கேட்டீங்க, இப்ப 7 சீட்டர் வண்டி என்ன காணான்னு. ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அதான் சொல்லிருக்கலாம், ஆடி ஆஃபர் முன்கூட்டியே சொல்றாங்கிறதுக்காக லோ பட்ஜெட் வண்டியே பெரிய ஷோரூமுக்கு வந்தாச்சு. பெரிய பட்ஜெட் உள்ள வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆபீஸ் குடோன் இருக்குது கண்டோன்மெண்ட்ல. அதுல பாத்தீங்கன்னா 7 சீட்டரு, இன்னோவா கிறிஸ்டா, அல்காசரு, இது இல்லாம ட்ரைபரு, எர்டிகா, ஸ்கார்பியோ, இது எல்லா வெஹிக்கிளுமே அங்க இருக்குது. பெரிய வண்டின்னு கேட்டு வரவங்களுக்கு அங்க நாங்க அனுப்பிச்சு விட்டு வைக்கிறது. ஏன்னா இப்ப லோ பட்ஜெட் கார் தான் அதிகமா போகுது, மூவிங்ல இருக்குங்கனால ஷோரூமுக்கு எல்லாமே சின்ன பட்ஜெட் காரா கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் நிறைய வர்றாங்க உள்ள. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்பதான் நான் தான் சொல்றேன்ல, 1 ரூபா வச்சிருந்தாலும் கார் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா. இல்ல காசே இல்லைனாலும் எனக்கு கார் வேணுங்கிறவங்களுக்கு பேப்பர் சரியா இருக்கணும். இல்ல பேப்பர் சரியா இல்லைனாலும் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த பேங்க்ல போட்டு லோனை போட்டு கொடுத்துடலாம். கார் இல்லாம போக கூடாது மக்கள் வந்தாங்கன்னா, அப்படிங்கறத எங்களோட கான்செப்டா இருக்குது. பெரிய பட்ஜெட்டுக்கு கார் வேணும்னாலும் என்னோட நம்பருக்கோ, இப்ப எப்படியா என் கார்டு நம்பர் கொடுப்பீங்க, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே நான் பண்ணி தரேன். லோனும் பண்ணி தரேன். கார் போட்டோஸ் வேணாலும் நான் என்னோட நம்பர்ல இருந்து சென்ட் பண்ணி தரேன். அதுல இல்ல சார் எனக்கு இப்ப ஒரு 4 சைடு வியூ தான் போடுவோம், பிளஸ் இன்டீரியர் தான் போடுறோம். அது இல்லாம மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இன்னும் எனக்கு தெளிவா வேணும். அதுக்காக தான் தெளிவா அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு உட்கார வச்சிருக்கோம். எப்படி கேட்கறாங்களோ அந்த மாதிரி வீடியோவோட காட்டிருங்கன்னு சொல்லி ஆள் போட்டு வச்சிருக்கோம். எப்படி கேட்டாலும் அவங்களுக்கு நாங்க போட்டோ சென்ட் பண்ணிடுவோம். இல்ல நேர்ல என்னதான் நம்ம போட்டோ சென்ட் பண்ணாலும் மக்கள் நேரடியா வந்து பாக்குற மாதிரி இருக்காது. அதனால மோஸ்ட்லி மக்களுக்கு நாங்க போட்டோ அனுப்புறத விட நேர்ல வாங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சு விடுறோம். இப்பவே 2-3 கஸ்டமர் வெளில நிக்கிறாங்க. நான் என்ன ரொம்ப நேரம் நமக்காக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. நேர்ல வாங்க, நேர்ல வர கஸ்டமருக்கு அதிக முன்னுரிமை தரோம். போன்ல கேட்கறத விட. இருந்தாலும் எனக்கு விளக்கம் கேளுங்க, நான் என்னால முடிஞ்ச என்ன டீட்டெயில் வேணுமோ எல்லாத்தையும் சொல்றேன். கண்டிப்பா மக்களோட ஆதரவும் உங்களோட வெற்றி சூழலோட வாடிக்கையாளர்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதிக வியாபாரம் நடக்கணும், நிறைய கார் வாங்கணும் மக்கள். நன்றிங்க, வணக்கம்.
ஓகேங்க, கார்களுடைய லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், தேங்க்யூ.